ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துருக்கு வேர்ல்டு காயின் கலெக்ஷன் அனிஷ். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேர்ல்டு காயின் கலெக்ஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காயின் கலெக்ஷன் எடுத்து போடுறோம். இந்த மாதிரி வேர்ல்டு காயின்லாம் இருக்குதா அப்படின்ற ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ரேரான காயின். இந்த காயின் கலெக்ஷன்லாம் வந்துட்டு நம்ம சரௌண்டிங்லே கிடையாது. நம்ம சரௌண்டிங்கில் நம்ம அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வேர்ல்டு காயின் பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து முன்னறிவிப்பு தெரிந்திருந்தால் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற காயின் வந்து 1 ரூபி காயின் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காப்பர் காயின். இந்த காயினுக்கு பின்னாடி உள்ள புகைப்படம் என்ன புகைப்படம்னு சொல்லுங்கள். இந்த இயரையும் குறிப்பிட்டு இந்த இயருக்கான அமௌண்ட்டு, அதாவது காயினுக்கான மார்க்கெட் ரேட்டு, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா. பார்க்குற 1 ரூபி காயின் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பழைய நாணயம் இல்லை, இது அதனால் ரொம்ப ரேராக இருந்தது. ஒரு பாட்டி கையில் வந்தது. அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து அப்பயே ஆளும்போதுனா 1960-70 இந்த மாதிரி காயின் தான். இதை பாருங்கள், இந்த மாதிரி காயின் 1 ரூபி காயின் வந்து ஒரு சில பேர் கையில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அப்போ இது 1985 அச்சிடப்பட்டது. இந்த காயினுக்கு பின்னாடியும் முன்னாடியும் உள்ள புகைப்படத்தை பாருங்கள். இது பின்னாடி உள்ள புகைப்படம். இது என்ன புகைப்படம்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.